அண்மைச் செய்தி. ஆளுநருடனான தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நேற்று ஆளுநரை விஜய் சந்தித்த நிலையில் தற்போது இன்று மீண்டும் ஆளுநரும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயும் சந்தித்துக் கொண்டனர். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநருடனான தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நேற்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்த நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் தற்போது இன்று மீண்டும் ஆளுநரை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் சந்தித்து பேசினார். நீண்ட நேரம் நீடித்த இந்த சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய். அந்த சந்திப்பானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக்கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆட்சி அமைக்க வேண்டிய 118 உறுப்பினர்களை உள்ளடக்கிய அந்த நம்பரை அவர்கள் பெறாத நிலையில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 5 உறுப்பினர்களுடன் அவர்களுக்கு ஆதரவு அளித்த நிலையில் 113 உறுப்பினர்களை தற்போது தமிழக வெற்றிக்கழகம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மீண்டும் ஆளுநரை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் சந்தித்த நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரை சந்தித்தார். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். ஆளுநருடனான தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. ஏற்கனவே நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய். இந்த நிலையில் ஆளுநரிடமிருந்து அழைப்பு வராத நிலையில் இன்று மீண்டும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். இந்த சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ஆளுநர் மற்றும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயுடனான இந்த சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். மக்கள் மாளிகையிலிருந்து பனையூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய். ஆளுநருடனான சந்திப்பு நிறைவு பெற்ற நிலையில் மக்கள் மாளிகையிலிருந்து பனையூர் அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் 2வது முறையாக ஆளுநரை சந்தித்திருக்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ஆளுநருடனான விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் தற்போது ஆளுநரை சந்தித்த நிலையில் தற்போது ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்குவதற்கான உரிமை கோரி ஏற்கனவே நேற்றைய தினம் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் 2வது முறையாக தமிழ்நாட்டு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான தனிப்பெரும் கட்சியாக நான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன், எனவே தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில எனக்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும், அதற்கு பிறகாக குறிப்பிட்ட கால அவகாசம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதற்குள்ளாக எனது பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுகிறேன் என்பதாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது அந்த சந்திப்பு என்பது அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று தற்போது அந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. நிறைவு பெற்று தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்படுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் அந்த சந்திப்பிற்கு பிறகாக இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்கு மேலாக நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதற்கான காரணம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் உட்பட பல கட்சிகளும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
காங்கிரஸ் உடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களுமே அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகாக தற்போது மீண்டும் இடதுசாரி கட்சிகளுடனான தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த ஆதரவுகள் கோரி தொடர்ச்சியாக கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்களும் தங்களது உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை செய்ததற்கு பிறகாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன என்பதென்றால், இடதுசாரி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு, மறைமுகமான ஆதரவு கொடுப்பதற்காக இணக்கம் காட்டுவதாக ஒரு புறத்தில் தகவல்கள் என்பது வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதேபோன்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பதற்கான இணக்கமான சூழல்களில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50% மேலாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்றலாம் என்பதாக எண்ணுகிறார்கள். ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. தற்போது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகர்களும் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவி ஏற்பதற்கு அழைக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தனக்கு தனிப்பெரும் கட்சியாக நான் உருவெடுத்துள்ளேன் என்ற அந்த அடிப்படையில தனக்கு பதவி ஏற்பதற்கான அழைப்பு கொடுக்க வேண்டும் என இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது மூத்த உறுப்பினர்களுடன் பொறுப்பு ஆளுநரான கிண்டி மக்கள் மாளிகையில் பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தற்போது முடித்துவிட்டு விஜய் சந்தித்து அப்புறம் ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அதிகாரப்பூர்வமான அழைப்பு ஆளுநர் மாளிகையில் இருந்து வரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக நாளைய தினம் பதவியேற்பு விழா நடத்துவதற்கான திட்டமிடலும் செய்வதாக தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருந்து வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலை என்பது இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதற்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகாக ஆளுநர் தங்கள் தரப்பிலான விளக்கம் என்பதை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயிலானி, தற்போது இந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க ஆளுநர் இன்றோ அல்லது நாளையோ அழைப்பு விடுக்கப்படக்கூடிய அந்த நிலையில் தற்போது இந்த மந்திரிகளில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அது குறித்தான பட்டியல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் அவர்களும் அந்த மந்திரி சபையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக அமைச்சர் பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபு. அமைச்சர்களுமே சேர்ந்துதான் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். எப்படி முதல் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் அவர்கள் துறை சார்ந்த அந்த பொறுப்புகளை ஏற்றுக் கொள்வார்கள். இது வழக்கம். அது தொடர்பான பட்டியல்களை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் தயாரிக்க செய்து வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 20 அமைச்சர்களுடைய அந்த முதற்கட்ட பட்டியல் என்பது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்பாகவே தயார் செய்து வைத்து விட்டதாகவும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பத்திலிருந்தே பணியாற்றியவர்கள், அதே போன்று தமிழக விஜயுடைய நெருக்கமாக பழகுகள் என பலருக்கும் இதில் அமைச்சரவையில் இடம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பொது தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற தலித் வேட்பாளர்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்களுக்கு நிச்சயம் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மூத்த உறுப்பினராக பார்க்கப்படக்கூடியவர் செங்கோட்டையன், அவருக்கு அமைச்சரவையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. துறை சார்ந்த எந்தெந்த துறை யார் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியே வரவில்லை என்றாலும் கூட முதற்கட்டமாக 20 அமைச்சரவை பட்டியல்கள் தயார் செய்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. 20 அமைச்சரவை பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கூட்டணி ஆட்சிதான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியினருக்கு 2 அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையிலேயே இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்து வருகிறது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகளும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளாக வெளியிலிருந்து ஆதரவு தராமல் கூட்டணிக்குள்ளாக வரும் பட்சத்தில் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளிலேயே இது இடம்பெற்றிருக்கிறது. முதல் மேடையிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் நேரடியாகவே அறிவித்துவிட்டார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, தங்களுடன் யாரெல்லாம் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலே கூட கூட்டணி கட்சியுடைய ஆதரவு கட்டாயம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயம் அவருக்கு ஆதரவளிக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான 80% அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதில் உதாரணமாக காங்கிரஸ் கட்சியினர் 2 அமைச்சரவை கொடுப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல் என்பது
இன்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு வந்துவிட்டால் நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான அந்த அழைப்பு விடுக்கப்பட்டு நாளை மறுநாள் பதவியேற்றுக் கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுப்பு ஆளுநர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உடனான சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நிலையில் நாளை பதவி பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.